حي على الفلاح. நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு செல்லுகிறார்கள். கடும் கஷ்டம். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இன்னும் ஒரு நாள் பாக்கி இருக்கிறது. அந்த இரவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய துடிப்பை பார்த்து அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிற பொழுது சொல்வார்கள், 10 ஆண்டு காலம் என் கண்மணிக்கு நான் பணிவிடை செய்திருக்கிறேன். என்னை ஒரு முறை கூட என்று சொல்லாத நாயகம், இதை செய் என்று கூட சொல்லாத நாயகம். அவர்கள் படுகிற கஷ்டத்தை பார்த்து அல்லாஹ்விடத்திலே அனஸ் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள், ரப்பல் ஆலமீனே, நாயகத்தின் கஷ்டத்தை எனக்கு கொடுத்து என்னை மௌத்தாக்கி விடு ரப்பே, என் கண்மணி நாயகம் வாழ வேண்டும் ரப்பே. அனஸ் ரலியல்லாஹு தஆலா துஆ செய்கிறார்கள். மறுநாள் காலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலில் ஆரோக்கியம் இருப்பதை போன்று தெரிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா உஸாமா ரலியல்லாஹுவினுடைய துணையோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். சுபுஹ் தொழுகைக்கு, இறுதி சுபுஹ் தொழுகைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுன் நபவிக்கு வருகிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அப்பாஸ் ரலியல்லாஹுவும் பேசிக் கொள்கிறார்கள். பெருமானார் தொழுகைக்கு வந்து விட்டார்கள், ஆரோக்கியம் கிடைப்பதை போன்று தெரிகிறது என்று அலி ரலியல்லாஹு சொல்லுகிற பொழுது, அறிவின் கருவூலம் அலி ரலியல்லாஹு, கல்வியில் தலை சிறந்தவர்களாக இருந்தாலும் அனுபவத்திலே அப்பாஸ் ரலியல்லாஹு தேர்ச்சி பெற்றவர்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு, எரிகிற விளக்கு வேகமாக எரிகிறது அலியே, பெருமானார் இன்றைக்கு வஃபாத்தாகி விடுவார்கள் அலியே. அலி ரலியல்லாஹு தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பெருமானார் இன்றைக்கு வஃபாத்தாவார்களா? அந்த வார்த்தையை கூட அலி ரலியல்லாஹுவால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அலியே, பெருமானார் இடத்திலே போய் அடுத்த ஹலீஃபா யார் என்று கேள் அலியே என்று சொல்ல, அலி ரலியல்லாஹு, அந்த துணிச்சல் எனக்கில்லை. ஹைபர் கோட்டையை அகற்றிய அலி ரலியல்லாஹுவுக்கு பெருமானாரிடத்திலே சென்று அடுத்த ஹலீஃபா யார் என்று கேட்கிற துணிச்சல் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹ் தொழுகை முடிகிறது. தன்னுடைய உம்மத்தை பார்த்து, நபித்தோழர்களை பார்த்து ஒரு புன்னகை பூக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் கவலையில் விட்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வீட்டுக்கு சென்றார்கள். தலைவலி கடுமையாகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவினுடைய மடியிலே பெருமானார் சாய்ந்து படுத்திருக்கிறார்கள். இதை பார்த்த சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டுக்குள்ளே சென்றார்கள். மீண்டும் வருகிறார்கள். வீட்டுக்குள்ளே சென்றார்கள். மீண்டும் பெருமானாரை பார்க்கிறார்கள். வீட்டுக்குள்ளே செல்கிறார்கள். மீண்டும் வந்து பெருமானாரை பார்க்கிறார்கள். நாயகம் சஃபியா ரலியல்லாஹுவை பார்த்து, அம்மா வேண்டாம் அம்மா. எல்லோரும் கேட்கிறார்கள், என்ன ஆனது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ சொல்லுகிறார்களே, அம்மா வேண்டாம் அம்மா. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லிவிட்டார்கள் அம்மா. சஃபியா ரலியல்லாஹு பெருமானாரை வந்து பார்ப்பார்கள். வீட்டுக்குள்ளே போய் 2 ரக்காத் தொழுது, ரப்புல் ஆலமீனே, அத்தனை கஷ்டத்தையும் எனக்கு கொடுத்து விடு ரப்பே, என் கண்மணிக்கு எதுவுமே ஆகிவிடக்கூடாது ரப்பே, அத்தனை கஷ்டத்தையும் எனக்கு கொடுத்து விடு ரப்பே என்று அழுது விட்டு வந்து பெருமானாரை பார்ப்பார்கள். மீண்டும் கஷ்டப்படுவதை பார்த்து மீண்டும் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்தில் அழுதுவிட்டு, அல்லாஹ் என்னை மௌத்தாக்கி விடு என்று சொல்லிவிட்டு மீண்டும் வந்து பார்ப்பார்கள். மீண்டும் போய் அழுவார்கள். மீண்டும் பார்ப்பார்கள். மீண்டும் அழுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்மா சஃபியா வேண்டாம், நான் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்கிறேன் தெரியுமா அம்மா? என் உம்மத்தினுடைய சக்கராத்தின் வேதனைகள் அத்தனையும் ரப்பே எனக்கு கொடுத்து விடு. என் உம்மத்துமார்களுக்கு சக்கராத்து வேண்டாம் ரப்பே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் என் உம்மத்தினுடைய கஷ்டமெல்லாம் எனக்கு வர வேண்டும் என்று கேட்கிறேன் அம்மா. என் கஷ்டத்தை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாதம்மா, வேண்டாம் அம்மா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியா ரலியல்லாஹுவுக்கு ஆறுதல் அளிக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவினுடைய மடியில் சாய்ந்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்மா, என்னால் தாங்க முடியவில்லை அம்மா, அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சக்கராத்துல் மௌத். பெருமானார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு மிஸ்வாக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் அதையே பார்க்கிறார்கள். பெருமானார் ஆயிஷா ரலியல்லாஹு காதோடு காதாக, நாயகமே என்ன வேண்டும்? மலக்குகளின் வருகை உருவாகப் போகிறது ஆயிஷா, மலக்குகள் வரப்போகிறார்கள் ஆயிஷா, அந்த மிஸ்வாக்கை கொண்டு என் பல்லை சுத்தப்படுத்த ஆயிஷா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு இடத்திலிருந்து மிஸ்வாக்கை வாங்கி
ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய பல்லால் அதை மிருதுவாக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு மிஸ்வாக்கு செய்யப்படுகிறது. இந்த நேரத்தில் கேட்டார்கள் பெருமானார், ஆயிஷா, நேற்று 7 திர்ஹம் உனக்கு கொடுத்திருந்தேனே ஆயிஷா, பெருமானார் ஈருலக சக்கரவர்த்தியின் வீட்டில் இருந்தது வெறும் 7 திர்ஹங்கள் தான். அதை தர்மம் செய்து விட்டாயா ஆயிஷா? அதை தர்மம் செய்து விட்டாயா ஆயிஷா? ஆயிஷா ரலியல்லாஹ், மறந்து விட்டேன் நாயகமே, அதை எடுத்து தர்மம் செய்ய சொல்லிவிட ஆயிஷா, நான் நாளை அல்லாஹ்விடத்திலே கணக்கு கொடுக்க நேரிடும் ஆயிஷா, வேண்டாம் ஆயிஷா. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அதை கொடுக்க சொல்லி உத்தரவிடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய மடியிலே படுத்துக்கொண்டு ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மலக்குகளோடு வருகை தந்து விடுகிறார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டார்கள், மலக்குல் மௌத் வந்து விட்டார்கள். இஸ்மாயில் என்ற ஒரு மலக்கும் வருகிறார். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அறிமுகப்படுத்துகிறார்கள், நாயகமே, இந்த இஸ்மாயில் என்ற மலக்கு அவர் பிறந்ததிலிருந்தே, படைக்கப்பட்டதிலிருந்தே உங்களை பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும், கடைசி நபியை பார்க்க வேண்டும் என்று கேட்டு கேட்டு அல்லாஹ் இப்பொழுதுதான் அனுமதி கொடுத்தான் நாயகமே. அந்த இஸ்மாயில் அழுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து, நபியே நாயகமே, உங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அல்லாஹ் இப்பொழுதுதான் அனுமதி கொடுத்தான். மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள், நாயகமே, இதுவரை நான் யாருக்குமே அனுமதி கேட்டதில்லை நாயகமே, இதுவரை நான் யாருக்குமே அனுமதி கேட்டதில்லை நாயகமே, இப்பொழுது உங்களிடத்திலே நான் அனுமதி கேட்கிறேன், அல்லாஹ் கேட்க சொல்லி இருக்கிறான் நாயகமே, நீங்கள் அனுமதி அளித்தால் உங்கள் ரூஹை நான் கைப்பற்றுகிறேன் நாயகமே என்று சொல்ல ஜிப்ராயிலால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஜிப்ராயிலால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நானும் என் ஹபீபை பார்ப்பதற்கு ஆசைப்பட மாட்டேனா? அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா, அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா, அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா, அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சக்ராத்துல் மௌத், அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சக்ராத்துல் மௌத், யா உம்மதி, யா உம்மதி, யா உம்மதி, அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா என்று கண் மூடினார்கள் பெருமானார். உலகம் இருண்டு போனது, உலகம் இருண்டு போனது. பெருமானார் வஃபாத்தாகி விட்டார்கள் என்ற செய்தி கிடைக்கிறது. அப்துல்லாஹி இப்னு ஸைத் இப்னு அப்து ரப்பிஹி, யா அல்லாஹ், இனிமேல் எனக்கு கண்ணுக்கு வேலை இல்லை ரப்புல் ஆலமீனே, என் கண் ஒளியை எடுத்து விடு ரப்புல் ஆலமீனே. பெருமானார் என்ற பேரொளியை பார்த்ததற்கு பிறகு இந்த கண்ணுக்கு ஒளி வேண்டாம் ரப்புல் ஆலமீனே. அதிலிருந்து அவர் பார்த்ததாக வரலாறு இல்லை. அன்புக்குரியவர்களே, ரபியாத் இப்னு அனஸ் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் வஃபாத்தாகி விட்டார்கள் என்ற செய்தியை கேட்டவுடன் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்துகிறார்கள், இனிமேல் நான் உயிரோடு வாழ எனக்கு பிரியமில்லை ரப்புல் ஆலமீனே. அதே இடத்திலே ரபியாத் இப்னு அனஸ் ரலியல்லாஹு தஆலா வஃபாத்தாகி விடுகிறார்கள். வரலாறு சொல்லுகிறது, சஹாபாக்களால் ஏற்க முடியவில்லை. முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு தஆலா ஒரு பக்கம் தவிக்கிறார்கள், துடிக்கிறார்கள். இந்த செய்தி உமரே ஃபாரூக் ரலியல்லாஹுவின் காதுக்கு செல்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா, யாராவது பெருமானார் வஃபாத்தானதாக சொன்னார் தலையை எடுத்து விடுவேன், யாராவது வஃபாத்தானதாக சொன்னால் தலையை எடுத்து விடுவேன். பைத்தியம் பிடித்ததை போன்று சஹாபாக்கள் எல்லாம் மாறி போகிறார்கள். காரணம், அந்த இழப்பை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அரபகமே இருண்ட அரபகமாக அன்றைக்கு மாறிப்போனது, இருண்ட அரபகமாக மாறிப்போனது. சஹாபாக்கள் எல்லாம் ஒருவரை ஒருவர் புரியாமல் அலைமோதி கொண்டிருக்கிற பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் வருகை தருகிறார்கள். வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கிறார்கள், நெற்றியிலே முத்தமிடுகிறார்கள். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹுவை அழைத்து சொல்லுகிறார்கள், உலகத்திலே தோன்றிய எல்லா ரசூல்மார்களும் வஃபாத்தாகி விட்டார்கள், கோமான் நபிகள் கோமானும் நம்மை விட்டு கண்மூடி இருக்கிறார்கள், கவலைப்படாதே. உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு சொன்னார்கள், இது எனக்கு தெரியாமல் இல்லை அபூபக்கர் அவர்களே, பெருமானார் வஃபாத்தானது தெரியும், ஆனால் நான் ஒன்றை நினைத்து அழுது கொண்டிருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிரிவை ஒரு தூணே தாங்க முடியவில்லை. உஸ்துவானத்தே அண்ணானா, அதுக்கு அறிவில்லாத தூண். பெருமானார் அதன் மீது சாய்ந்துதான் குத்துபா ஓதுவார்கள். புது மெம்பர் வைக்கப்பட்டதற்கு பிறகு அந்த தூணிலே பெருமானார் சாயவில்லை என்பதற்காக பெருமானாரோடு தொடர்பு கொண்ட அந்த தூண் அழுததே உங்களுக்கு நினைவில்லதா? உங்களுக்கு நினைவில்லையா? அது அழுததை நாம் காதிலே கேட்டோமே, உங்களுக்கு நினைவில்லையா? அறிவே இல்லாத அந்த தூணே பெருமானாரின் பிரிவை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் ஆறறிவு படைத்த இந்த உமர் எப்படி தாங்கிக் கொள்ளுவான்? ஆறறிவு படைத்த இந்த உமரால் எப்படி தாங்க முடியும்? அதனால் தான் நான் அழுது கொண்டிருக்கிறேன். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் மூடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எங்கே அடக்கம் செய்வது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாகவே நபிமார்கள்
எங்கு வசிக்கிறார்களோ அந்த இடத்தில் தான் அவர்கள் அடக்கப்பட வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹுவின் வீட்டில் தான் பெருமானார் அடக்கப்பட வேண்டும் என்று அடக்கப்படுகிற இடம் குறிப்பாக்கப்படுகிறது. எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குளிக்க வைப்பது, எப்படி குளிக்க வைப்பது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அன்சாரிகள் நாங்கள் தான் குளிக்க வைப்போம் என்கிறார்கள், முஹாஜிர்கள் நாங்கள் தான் குளிக்க வைப்போம் என்கிறார்கள். அந்த சபையிலே ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் காட்சி தந்து அவர்கள் சொன்னார்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் குளிக்க வைக்க வேண்டும். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவிடத்திலே பெருமானார் சொல்லி இருந்தார்கள், நான் அன்றைக்கு அலியை குளிக்க வைத்தேன், அலிதான் என்னை குளிப்பாட்டுவார் என்று சொல்லி இருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுவும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த குரலை ஏற்றி அலி ரலியல்லாஹு தான் குளிக்க வைக்க வேண்டும் என்று முடிவுக்கு வருகிறார்கள். எந்த ஆடைகளை கொண்டு குளிப்பாட்டுவது? பெருமானாரின் ஆடைகளை களைவதா? ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சுவற்றுக்கு பின்னால் இருந்து குரல் எழுந்தது, நபிமார்களின் ஆடைகள் கலட்டப்படக்கூடாது. எந்த ஆடையிலே அவர்கள் அணிந்திருந்தார்களோ அதே ஆடையை கொண்டு அலி ரலியல்லாஹு தஆலா உள்ளே இருந்து குளிக்க வைக்கிறார்கள். அன்சாரிகளும் முஹாஜிர்களும் தண்ணீரை எடுத்து கொடுக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிற பொழுது சொல்லுவார்கள், நான் ஒருவர் தான் லேசாக பெருமானாரை புரட்டலாம் என்று நினைத்தால் 30 மலக்குகள் சேர்ந்து பெருமானாரை புரட்டி கொடுப்பார்கள். இடது பக்கமும் புரட்டி கொடுப்பார்கள், வலது பக்கமும் புரட்டி கொடுப்பார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் ஹுமான் நபிகள் கொமானை முதலில் தன் கண்ணீரால் குளிப்பாட்டி கொண்டு அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா எப்பொழுதெல்லாம் பெருமானாரினுடைய அந்த உசுலை பற்றி சொல்லுகிறார்களோ அன்றைக்கு அலி ரலியல்லாஹு தஆலா மயங்கி விழுந்து விடுவார்களாம். பெருமானாரை நான் கடைசி வரை கண்டேன், பெருமானாரை குளிக்க வைக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தானே என்று அவர்கள் அழுது கொண்டே இருப்பார்கள். வரலாறு பேசிக்கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு ஹுமான் நபிகள் கொமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு வெள்ளை ஆடை 3 ஆடைகளை கொண்டு பெருமானார் வாங்கி வைத்த ஆடைகளை கொண்டு கஃனிடப்படுகிறது. ஹுமான் நபிகள் கொமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு என்ன குழி தோண்டுவது? லஹது குழியா, ஷக்கு குழியா? மக்கா வாசிகள் எல்லாம் நேரடி குழி தோண்டுவார்கள், ஷக்கு குழி. மதீனா வாசிகள் லஹது குழி தோண்டுவார்கள், பிள்ளை குழி தோண்டுவார்கள். குழிக்குள் ஒரு குழி இருக்கும். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா 2 பேர்களை அனுப்புகிறார்கள். ஒருவர் ஷக்கு குழி தோண்ட வேண்டும், ஒருவர் லஹது குழி தோண்ட வேண்டும். யார் முதலில் வருகிறார்களோ அந்த குழியில் அடக்கப்பட வேண்டும் என்று சொன்ன அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா லஹது குழி தோண்டி, அன்சாரிகள் எந்த குழியை தோண்டுவார்களோ அதை தோண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்காக ஏற்பாடு செய்துவிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்திலே வருகிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து வருகிற பொழுதே என்னிடத்திலே சொன்னார்கள், எனக்கு அன்சாரிகள் லஹது குழி தோண்டுவார்கள், நான் மதீனாவில் தான் அடங்குவேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த குழி தோண்டப்பட்டிருக்கிறது. ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எப்படி தொழ வைப்பது, பெருமானாருக்கு எப்படி தொழுகை நடத்துவது? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், இதையும் பெருமானார் என்னிடத்திலே சொல்லிவிட்டார்கள். முதலில் கொஞ்ச நேரம் மலக்குகளுக்கு நீங்கள் நேரம் கொடுத்து விடுங்கள், அதற்கு பிறகு ஒவ்வொரு குழுவாக சென்று தொழட்டும் என்று பெருமானார் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு குழுக்களாக ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகை நடத்துகிறார்கள். சஹாபாக்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தொழுகை நடத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தூக்கி கொண்டு செல்லுகிற பொழுது அந்த சஹாபாக்கள் தன்னுடைய உயிரை விட்டவர்களாகவே சென்றார்கள். உயிர் இருக்கிறது, ஆனால் நிதானம் இல்லாத சஹாபாக்கள் செல்லுகிறார்கள். ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்குள்ளே இறக்கப்படுகிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா ஷஹீதுகளை மட்டும் கபருக்குள் இறக்குகிற ஒரு சஹாபி இருந்தார்கள். பெருமானார் அவர்களுக்கு மட்டும் ஷஹீதுகளை இறக்குவது அந்த ஹூலியாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்களும் கபருக்குள் இறங்குகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஜனாசா வைக்கப்படுகிறது. சஹாபாக்கள் மண்ணை எடுத்து போடுகிறார்கள், மண்ணை அள்ளி போடுகிற பொழுது சஹாபாக்கள் தன்னிலையற்று போனார்கள். அடக்கி விட்டு வருகிற பொழுது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா 10 ஆண்டு பணி செய்த அனஸ் ரலியல்லாஹுவை பார்த்து, அனஸே என் தகப்பனின் மீது உனக்கு மண்ணை போட எப்படி அப்பா மனம் வந்தது? என் தகப்பனின் மீது மண்ணை போட, பெருமானாரின் மீது மண்ணை போட எப்படி மனம் வந்தது என்று கேட்கிறார்கள். அந்த பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்டிலிருந்து இன்று வரை கண்மூடிக்கொண்டு நம்முடைய அமல்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சலாத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சேர்க்கப்படுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அந்த பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழியிலே வாழ்ந்தார்களோ அந்த வழியிலே நாமும் நடந்து அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அதிகமாக ஸலவாத்தை ஓதி பூமான் நபிகள்
நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் இந்த உம்மத்திடத்திலே எதிர்பார்த்தார்களோ அது முழுவதையும் செய்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாகுரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.